ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம அஜித் குமார் நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற குட் பேட் அக்லி படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025 பொங்கல் ட்ரீட்டாக அந்த குட் பேட் அக்லி படத்தை வேர்ல்டு வைடு தேட்டருக்கெல்லாம் கொண்டு வராங்க. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் மார்க் ஆண்டனி படத்துக்கு அப்புறமா அந்த குட் பேட் அக்லி படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தை என்ன மாதிரியான ஒரு ஜானரில் கொண்டு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் படமாக இந்த குட் பேட் அக்லி படம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு இந்த குட் பேட் அக்லி படத்துடைய செகண்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணுறதா படத்தரப்புல இருந்து அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியாகவும் அந்த செகண்ட் லுக் போஸ்டருமே கொண்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. செகண்ட் லுக் போஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் நம்ம அஜித் குமாரை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம அஜித் குமார் ஒரு ஜெயில் காஸ்டியூமில் இருக்கிற மாதிரியும் அவரை சுற்றி நிறைய கன்ஸ் வந்து ஃபயர் ஆகிற மாதிரியும் அந்த போஸ்டரில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காட் பிளஸ் யூ மாமே அப்படின்ற ஒரு டேக் லைனுமே அந்த ஒரு செகண்ட் லுக் போஸ்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக நம்ம அஜித் குமார் அவர் போட்டிருக்கிற கண்ணாடியில் ரைட் சைடு பார்க்கும்போது பில்லா படத்துடைய போஸ்டர் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது எதுக்கு இதில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை நம்ம அஜித் குமார் பில்லா படத்தில் வர மாதிரி இந்த படத்துலையுமே ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருக்காரு அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த ஒரு போஸ்டரை வந்து வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எப்படி இருந்தாலும் இந்த படத்துடைய செகண்ட் லுக் போஸ்டர் ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கு. இருந்தாலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும், இப்போ வெளிவந்த செகண்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும், அதோடைய கலர் டோன் தான் ரொம்பவுமே ஓவர் ஷேடோவாக இருக்கு. படமும் அந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2025 பொங்கல் ட்ரீட்டா அந்த குட் பேட் அக்லி படத்தை வந்து நாங்கள் தேட்டரில் கொண்டு வரோம் அப்படின்றத மறுபடியும் இந்த செகண்ட் லுக் போஸ்டரில் வந்து அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டு இந்த படம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகுது போல சொன்ன டேட்டில் அந்த படத்தை வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்றத மறுபடியும் இப்போதைக்கு அஃபீஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த செகண்ட் லுக் போஸ்டர் எப்படி இருந்துச்சு, நீங்கள் இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.